சற்றுமுன் வெளியான தகவல். தாறுமாறாக உயரப்போகிறது தங்கத்தின் விலை. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கடந்த வாரம் சற்று குறைந்த தங்கம் விலையானது மீண்டும் இப்போது உயரத் தொடங்கியுள்ளது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறார்கள். அது என்னவென்றால், திருமண சீசன் தொடங்கியுள்ள நிலையில் அதற்கு முன்பு தங்கம் விலை மீண்டும் உயர தொடங்கியுள்ளது. இன்றைய தினம் தங்கம் விலை மீண்டும் உயருமோ என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளனர். அதாவது இந்தியாவில் மிடில் கிளாஸ் மக்கள் தங்கத்தை தான் எப்போதும் முதல் சேமிப்பாக கருதி வருகிறார்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இதற்காக மக்கள் மிகவும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதற்கு கொரோனா ஆரம்பித்து ரெசிப்ரோக்கல் வரி வரை பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவுக்கு 1 கிராம் தங்கம் விலையே 9,000 தாண்டியிருக்கிறது. இருப்பினும் இந்த மாதம் தொடக்கம் முதலே தங்கம் விலை சற்று குறைந்தே வந்தது. குறிப்பாக அமெரிக்கா சீனா இடையான வர்த்தக போர் சீரானது. இதனால் சீனா மீதான ட்ரம்ப் விதித்த வரிகள் மொத்தமாக நீக்கப்பட்டுள்ளது. பைடன் காலத்தில் இருந்த வரிகள் மட்டுமே தொடரும் என அறிவிக்கப்பட்டது. அதேபோல இந்தியா பாகிஸ்தான் மோதலிலும் ஒரு சில நாட்களில் முடிவுக்கு வந்துள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வணிக போர் சீரானதாலும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் முடிவுக்கு வந்ததாலும் தங்கம் விலை இந்தியாவில் கணிசமாக குறைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல போனும் என்னவென்றால், கடந்த மே 15ஆம் தேதி சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் 6,880 வரை போனது. இதனால் 1 கிராம் ரூபாய் 8,610க்கு விற்பனையானது. மக்கள் சற்றே நிம்மதி அடைந்துள்ளனர். அதேபோல இந்த ஆண்டு திருமண சீசன் சீக்கிரம் தொடங்கி உள்ளது. அதற்கு இப்போது முதலே தங்கத்தை வாங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த நேரத்தில் தங்கம் விலை குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரு சில காலம் மட்டுமே நீடித்தது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது. அதனால் சென்னையில் தங்கம் சவரனுக்கு ரூபாய் 1,760 உயர்ந்து ரூபாய் 71,440க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் ரூபாய் 220 உயர்ந்து ரூபாய் 8,930க்கு விற்பனையாகியிருக்கிறது. அமெரிக்காவில் டாலர் மதிப்பு தொடர்ந்து சரிவடைந்து வரும் நிலையில் தங்கம் விலை மேலும் உயரலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் டிஓபிடி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. உத்தியோகபூர்வ வருடாந்திர ஊதிய உயர்வுக்கு ஒரு நாள் முன்பு ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் ஓய்வூதிய சலுகைகளை கணக்கிடுவதற்கு ஒரு அருமையான ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று பணியாளர் மற்றும் பயிற்சி துறை தெரிவித்துள்ளது. இதை பற்றி முழுமையான விவரங்களை பார்ப்போம். ஜூன் 30 முதல் டிசம்பர் 31 அன்று மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அவர்களின் ஓய்வூதிய சலுகைகளை கணக்கிடுவதற்கு முன்பே ஜூலை 1 ஜனவரி 1 அன்று ஒரு அனுமான ஊதிய உயர்வு வழங்க டிஓபிடி முடிவு செய்துள்ளது. இதற்காக மத்திய சிவில் சர்வீஸ் விதிகள் 2006 விதி 10 படி ஜனவரி 1, 2006 முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வருடாந்திர ஊதிய உயர்வு தேதி ஜூலை 1 ஆக நிர்ணயிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மத்திய சிவில் சர்வீஸ் ஊதிய திருத்தம் விதிகள் பொறுத்தவரை 2016 விதி 10 மூலம் ஊதிய உயர்வு வழங்குவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 என 2 தேதிகள் இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. இருப்பினும் செப்டம்பர் 15, 2017 தேதியிட்ட ஒரு உத்தரவில் சென்னை உயர் நீதிமன்ற
உத்தரவு. ஓய்வூதிய சலுகைகளை கணக்கிடுவதற்காக ஒரு மனுதாரருக்கு அவர் ஓய்வு பெற்ற தேதிக்கு அடுத்த நாளில் அனுமானமான சம்பள உயர்வு வழங்க அனுமதித்தது. இதனால் உத்தரவை டிஓபிடி மனுதாரருக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஜூன் 30 டிசம்பர் 31 அன்று ஓய்வு பெற்ற ஊழியர்களிடமிருந்து அதே போன்ற சலுகைகளை கோரி டிஓபிடி பின்னர் சில பிரதிநிதித்துவங்களை பெற்றது. இந்த விஷயத்தில் நிர்வாக தீர்ப்பாயங்கள், உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் ஏராளமான நீதிமன்ற வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் இதுபோன்ற ஒரு வழக்கில் பணி ஓய்வு நன்மைகளை தீர்மானிக்க ஓய்வு பெற்ற தேதியிலிருந்து முந்தைய ஒரு வருடத்தில் நல்ல நடத்தை மற்றும் செயல்திறனுடன் சேவைகளை வழங்கியதற்காக மனுதாரர்கள் தங்கள் சேவையில் கடைசி நாளில் சம்பாதித்த ஒரு வருடாந்திர சம்பள அதிகரிப்பை வழங்க உச்ச நீதிமன்றம் அனுமதித்தது. அதைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனைத்து தொடர்புடைய வழக்குகளுக்கும் இதை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த விஷயம் டி&ஓ செலவினம் மற்றும் டி&ஓ சட்ட விவகாரங்களுடன் கலந்தாய்ந்து யோசித்து ஆராய்க்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது நடைமுறைக்கு வரும் நாளுக்கு ஒரு நாள் முன்னால், அதாவது ஜூன் 30 டிசம்பர் 31 அன்று ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலை 1 ஜனவரி 1ஆம் தேதி ஊழியர் உயர்வு வழங்க நடவடிக்கை கிடைக்கப்படலாம். இவர்கள் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கு தேவையான திருப்திகரமான பணி மற்றும் நல்ல நடத்தையுடன் ஓய்வு பெறும் தேதியில் தேவையான தகுதி வாய்ந்த சேவையை வழங்கியிருக்க வேண்டும் என்று டிஓபிடி மே 20, 2025 தேதியிட்ட அலுவலகர் குறிப்பாணையில் தெரிவித்துள்ளது. மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுகளில் குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனவரி 1, ஜூலை 1ஆம் தேதி வழங்கப்படும் நேஷனல் ஊதிய உயர்வு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஊதியத்தை கணக்கிடுவதற்கு மட்டுமே கணக்கிடப்படும் என்ற ஓய்வூதிய பலன்களை கணக்கிடுவதற்கு அல்ல என்று அது மேலும் கூறியது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.